ஏன்னா தலையில் மட்டும் அடிபடுறது இல்லை, தலையில் அடிபடுது, உடம்புல அடிபடுது, வயிற்றில் அடிபடுது, வயிற்றில் இருக்கிற லிவர் லேசரேட் ஆகுது, ஸ்ப்ரீன் இன்ஜுரி ஆகுது, எல்லாம் ஒரு காம்பினேஷனாக தான் வராங்க. அதனால் ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் நல்லது. ஏன்னா எல்லாருமே அவங்க ஃபீல்டை பார்த்தாகணும். ஸோ இப்போ முதல்ல நம்பர் 1, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பேஷண்ட்டை சுற்றி எல்லாரும் குழுமிக்கிட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளையே இல்லாமல் பேஷண்ட்டை பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் தப்பு. கூடிய சீக்கிரமாகவே நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடணும். அதே மாதிரி பேஷண்ட்டை தூக்கும் போது கழுத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி வைப்பாங்க. அப்படி வைக்காமல், ஏன்னா கழுத்தில் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், நாம் தூக்கும் போது கழுத்து ஃப்ராக்சர் கொஞ்சம் மோசமாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டு வடத்தை டேமேஜ் பண்ணி விட்டுறலாம். இதில் கோல்டன் ஹவர்னு இருக்குது. எப்போவுமே ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் முதல் 1 ஹவருக்குள்ளே ஒரு பர்டிகுலர் நல்ல ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு மல்டிபிள் ஸ்டடீஸ் சொல்லுது.